ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 177வது நாமா திருப்பெயர் ரணதோர்தண்ட மண்டிதாய நமஹா. போர்க்களத்தில் கையில் தண்டம் ஏந்தியவர்களாலே சூழப்பட்டவனுக்கு நமஸ்காரம். ரண போர்க்களம், தோர்தண்டன்னு சொல்லி சொன்னால் கையில் தடி ஏந்திய அல்லது தடி போன்றதான கையுடையவர்கள் வீரர்கள்னு அர்த்தம். வீரர்களாலே மண்டித்த சூழப்பட்டவன் அப்படின்னு இருக்கு. பகவானை சுற்றி எப்பவும் விசேஷமான கணங்கள் பூத கணங்கள் இருக்குது. அதனால் அவருக்கு பூதநாதர் பூத்தபத்தின்னு வேதம் எல்லாமே பேர் சொல்கிறது. இந்த விஷயத்தை மகாபூத கணாவிருத்தாய நமகான்னு பெரிய பூதகணங்களால் சூழப்பட்டவன்னு சாஸ்தா மூலமந்திர திரிசதியானது தெரிவிக்கிறது. 295வது நாமா அதில் தெரிவிக்கிறது. அதனால் பகவானை சுற்றி எப்பவும் இந்த வீரர்கள் காவலாக இருந்துகிட்டே இருக்கார்கள். அவ்வளோ பெரிய சுவாமி, ஆனால் எளிமையாக தன்னுடைய சரணகோஷம் சொல்லி தன்னை கூப்பிட்ட மாத்திரத்தில் ஏழை பங்காளன்னும் அன்னதான பிரபுன்னும் ரிக்தஹஸ்தேன சம்பூஜ்யாய நமகான்னு எந்த விதமான கையில் ஒன்றுமில்லாதவனாலும் பூஜை பண்ணப்படக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு பெருமை உண்டுன்னு சொல்லி சொன்னால் அது நம்ம ஆண்டவனான சாஸ்தாவை தவிர வேறு யாருக்கும் இருக்கிறதாக தெரியலை. அப்படி இருக்கக்கூடிய கருணாமூர்த்தி. ஆனால் அந்த மூர்த்தியை சுற்றி எக்கச்சக்கமான வீரர்கள். பரமேஸ்வரனே தன்னுடைய குழந்தை தனியாக போகிறதே அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய குழந்தை தன்னுதே தான், அதுக்கு எல்லா விதமான சக்திகளும் இருக்குது, அதுதான் மகிழ்ச்சியை வதம் பண்ண முடியுங்கிறதெல்லாம் தெரியும். ஆனாலும் அந்த குழந்தை தனியாக போகிறதேன்னு சொல்லி கருப்பனை கூட அமைச்சார் அப்படின்னு புராணங்கள் வாயிலாம் தெரிஞ்சுக்கிற காரணத்தினால ஒவ்வொருத்தரும் சாமானியமானவர்களா கருப்பன், பூதநாதர், வீரபத்ரர், இன்னும் எத்தனையோ பேர் சுவாமியை சுற்றி யக்ஷி, இன்னும் எத்தனையோ பேர் பகவான் கிட்ட நெருங்க முடியாதவர்களாக இருக்கிற அத்தனை பேரும் இருக்கிறதா இருக்குது. ஆனால் கருணையினாலே தானே வந்து நின்று, அதுவும் சாஸ்தா பிரீத்தியில் பிரத்யட்சமாக பார்க்கலாம், கையில் விபூதியை கொடுத்து அந்த பக்தனுடைய கையை அப்படியே பிடிச்சுன்னு இருப்பார். அதை அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும். அந்த விபூதியை கொடுக்கும்போது நான் இருக்கேன், நீ ஏன் இது பண்ணுறேன்னு கையில் அந்த விபூதியை கொடுத்து தான் அனுகிரகம் பண்ணுறது கருணாமூர்த்தியினுடைய வழக்கம். அதனாலே தானே அவருக்கு கைவிட இழப்பங்கிறதான பேர் இருக்குது. அவதாரம்னு சொல்லி சொன்னாலே மகிமை என்னன்னா இறங்கிறதுனால தான் அதுக்கு ஏற்றம். சௌச்ரேயான் பவதி ஜாயமானஹா. திருப்பி திருப்பி பகவானுடைய பிறப்புங்கிறது பெருமை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. நமக்கு அப்படி இல்லை, பகவானுக்கு பெருமை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்படி இருக்கிற காரணத்தினால இங்கே அத்தனை விதமான போர் வீரர்களினாலே சூழப்பட்டவராக இருக்கிறவருக்கு நமஸ்காரம்னு இருக்குது. இன்றைக்கும் பகவானுடைய பரிவாரங்கள் எல்லாம் சேர்ந்து சேவிக்கணும்னு சொல்லி சொன்னால் முத்துச்சொரி ஐயனார்னு சொல்லக்கூடிய சொரிமுத்தையன் கோவிலில் நாம் போய் பார்த்தோமானா 21 பரிவாரங்களுக்கு மேலே பகவான் விட்டுருக்கார். மணிதாசனருடைய பேரெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வரார். யார் யார் ஒவ்வொரு பரிவாரம் எப்படியாப்பட்டது அப்படிங்கிற பேரெல்லாம் சொல்கிறார். அப்படி இருக்கிற காரணத்தினால சுவாமி பரிவாரம் சூழ்ந்து வரார் அப்படின்னு இருக்கக்கூடிய அமைப்போடு இருக்கிறவர். இங்கே அத்தனை விதமான போர்க்களத்தில் கையிலேந்திய தண்டத்தோடு இருக்கக்கூடியதான பரிவாரங்களோடு சேர்ந்து இருக்கிறவர். அதனால் நம்ம எப்பவும் ரட்சிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதான அர்த்தமானது இந்த நாமாவினாலே தெரிவிக்கிறது. ரணதோர் தண்ட மண்டிதாய நமஹா. போர்க்களத்தில் கையில் தண்டமேந்தியவர்களால் சூழப்பட்டவர்கள் நமஸ்காரம்னு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.